ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே இந்த சகோதரி இன்றைக்கு இறந்து அவருக்காக அவருடைய மறுமைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய வண்ணமாக அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்திவிட்டு அவரை அடக்கம் செய்துவிட்டு மீண்டும் ஒரு முறை நபி அவர்கள் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த மண்ணறையில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் இறக்கின்ற பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிலே பல்வேறு பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அடைந்தே தீருவான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இந்த சகோதரி இன்றைக்கு எப்படி மரணத்தை தழுவி இருக்கிறார்களோ அதே போன்ற ஒரு மரணத்தை நாம் ஒவ்வொருவருமே அடைய இருக்கிறோம். நேற்று வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு மரணிப்பார்கள், இன்றைக்கு வாழக்கூடியவர்கள் நாளைக்கு மரணிப்பார்கள். மரணம் என்பது கொஞ்சம் முன்ன பின்ன ஏற்படுமே தவிர மரணிக்காத ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதே போன்று திருமறை குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் மரணத்தை விட்டு விரண்டோடி கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் அந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். மனிதனுடைய ஒவ்வொரு சிந்தனையும் எப்படி இருக்கிறது என்றால், எப்படியாவது மரணத்தை வெல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கிறான். உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மரணத்தை இவன் கண் முன்னால் பார்த்தாலும் நமக்கு மரணம் வந்துவிடக் கூடாது, யாருக்கு வேண்டுமானாலும் மரணம் வரலாம், நான் எப்படியும் அந்த மரணத்தை ஜெயிச்சு காட்டுவேன் என்ற நிலையில்தான் ஒவ்வொரு மனிதனும் எண்ணிக்கொண்டே இருக்கிறான். அதைத்தான் இறைவனும் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் மரணத்தை கண்டு அஞ்சு ஓடுகிறீர்கள், மரணம் உங்களை வந்துவிடக் கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய நினைப்பின் அடிப்படையில் இந்த மரணம் அமையவில்லை. உங்களுடைய எண்ணத்திற்கு மாற்றமாக கண்டிப்பாக அந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்றுதான் இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். எனவே ஒவ்வொரு மரணத்தை நாம் சந்திக்கின்ற பொழுது அல்லது அது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற அந்த நேரத்திலே நாம் இறந்து விடுவோம் என்ற சிந்தனை முதலில் நமக்கு வர வேண்டும். உலகத்தில் வாழுகின்ற நாம் எவ்வளவு பெரிய வீடுகளை கட்டலாம், சம்பாதிக்கலாம், வசதியாக வாழலாம், ஆனால் கடைசி நம்முடைய நிலை இந்த மண்ணு தான். எவ்வளவு பெரிய பங்களாவில் வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய வசதியோடு வாழ்ந்தாலும், ஏசி காரு என்று எப்படி வாழ்ந்தாலும் கடைசி நம்முடைய நிலை யாரும் ஆதரவில்லாத ஒரு அனாதையாக இந்த மண்ணறையில் புதைக்கப்படுவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை தெரிந்து பாடமாக நாம் படிப்போம் என்றால் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அகம்பாவம் இருக்காது, ஆணவம் இருக்காது, அக்கிரமங்களை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருக்காது. ஒரு மனிதனுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய பல்வேறு அழிச்சாட்டியங்கள் அல்லது பித்தலாட்டங்கள், ஏமாற்றுதல், பொய் பேசுதல், இது போன்ற தீமைகள் நம்மிடத்தில் இருக்காது. இவைகள் அல்லாமல் ஏராளமான நன்மைகள் பெருகும். ஒவ்வொரு மனுஷனும் நாம நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த சகோதரி இங்கே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார், நாளைக்கு இதே மண்ணில் நான் அடக்கம் செய்யப்படலாம், நீங்கள் அடக்கம் செய்யப்படலாம், இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதே மண்ணில் அடக்கம் செய்யப்படலாம். அப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு எதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய திமிரு, ஆணவம், அகம்பாவம், பொய்கள், பித்தலாட்டங்கள், ஏமாத்துறது, இதெல்லாம் எதற்கு?
என்ன இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த மண்ணுக்கு தானே வரப்போறோம் என்று நினைத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த தீமைகள் நம்மளிட்ட இருந்து விலகிவிடும். அது மாத்திரம் இல்லாமல் ஏராளமான நன்மைகள் செய்கின்ற ஒரு சிந்தனையும் ஏற்படும். நமக்கு இன்னைக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றாலேயே பயங்கரமான வருத்தங்களும் அல்லது கவலைகளும் அல்லது இது ஏன் செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளும் அடிக்கடி எழத்தான் செய்கிறது. செத்து போயிருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. இந்த மண்ணுக்கு வந்து நம்மை அடக்கி விடுவார்கள், யாரும் நம்மை காப்பாற்ற இயலாது என்று நினைத்து பாருங்கள். எந்த நன்மையை நாம தாமதப்படுத்துகிறோமோ அந்த நன்மையை விரைவாக செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம ஏற்படுத்திக் கொள்ளலாம். எனவே இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல நமக்கு இரண்டு சிந்தனைகள் வர வேண்டும். மரண சிந்தனையை ஒரு பாடமாக நம்ம எடுக்கக்கூடிய நமக்கு இரண்டு சிந்தனைகள் வர வேண்டும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தீமைகள் அகற்றப்பட வேண்டும், நாம் செய்யக்கூடிய நன்மைகளை இன்னும் விரைவாக கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனையை நாம பெற வேண்டும். இறுதியாக இந்த சகோதரி இப்பொழுது இங்கே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த அடக்கம் செய்யப்பட்டவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எதற்காக? அடக்கம் செய்யப்பட்ட ஒவ்வொரு ஆளும் அங்கே விசாரணையே மேற்கொள்ளப்படுவார்கள். அவர்களிடத்தில் வானவர்கள் வந்து விசாரிப்பார்கள். உன்னுடைய இறைவன் யார்? நீ நம்பிக்கொண்டிருந்த நபி யார்? உன்னுடைய வேதம் என்ன? இது போன்ற கேள்விகள். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உண்மையான மூமினாக இருந்தால் அந்த கேள்விக்கு அவர்கள் சரியான ஒரு பதிலை சொல்வார்கள். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது போலியாக அல்லது வேடதாரிகளாக ஈமான் இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள் என்றால் தப்பும் தவறுமாக பதில் சொல்வார்கள், அல்லது ஹா என்ற ஒரு பதிலைத்தான் சொல்வார்கள். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கின்ற பொழுது உண்மையான மூமினாக வாழாதவர்கள் ஹா என்று பதில் சொல்வார்கள். அப்படி இல்லை என்றால் ஏதோ சொல்லிக் கொண்டார்கள், முகமது என்ற ஒருவர் இருந்தார், அல்லாஹ் என்று ஒருவன் இருந்தான் என்று பேசிக் கொண்டார்கள் என்ற இந்த பதிலைத்தான் அவர்களால் சொல்ல முடியுமே தவிர உன்னுடைய கடவுள் யார் என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்தான் என்று தைரியமாக அழுத்தமாக சொல்ல இயலாது. எனவேதான் இறைவன் சொல்லி காட்டுகிறான், எவர்கள் உலகத்தில் ஈமானோடு வாழுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் அது கபரில் அவர்களுடைய கேள்விகள் உறுதிமிக்க வார்த்தையாக வரும், நல்ல தெளிவான வார்த்தையாக சொல்வார்கள். உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்தான் என்று சொல்ல முடியும். எப்பொழுது? உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஏகத்துவத்தோடு தௌஹீதோடு வாழ்ந்தால் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் கபூர்ல கேட்கப்படுகின்ற அந்த கேள்விக்கும் இறைவன் ஒருவன் தான் என்று பதில் சொல்ல முடியும். இறைவன் உலகத்தில் வாழ்கின்ற அந்த நேரத்தில் அவுலியாக்களை நம்பி, நாதாக்களை நம்பி, வலிமார்களை நம்பி, கொடிகளை நம்பி அல்லது தாயத்துகளை தகடுகளை நம்பி இருந்தார்கள் என்றால் அங்கே கேட்கப்படுகின்ற அந்த கேள்விக்கு முறையான பதில் அளிக்க முடியாது. இது எல்லாம் நமக்கு நபிமொழிகள் தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த நேரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சகோதரியிடத்திலேயும் நபி அவர்கள் கற்றுத்தந்த சொல்லித்தந்த அடிப்படையிலே இங்கே விசாரணை நடைபெறும். அந்த சகோதரி விசாரணை நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் இறைவன் புறத்தில் இருந்து கேட்கப்படுகின்ற வானவர்கள் கேட்கின்ற அந்த கேள்விக்கு முறையான தெளிவான ஏகத்துவ பதிலை அவர்கள் சொல்ல வேண்டும். அவருடைய விசாரணையை மிக லேசாக ஆக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை இந்த சகோதரிகளுக்காக நாம் கேட்டு கலைந்து செல்வமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.